பாதி விலையில் வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பதாக சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கப்பல் கம்பெனி, கண்டெய்னர் நிறைய பொருட்கள் என கலராக ரீல் விட்டவர் போலீசில் சிக்கியது எப்படி? புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அப்துல் ஷாகித் என்பவர் நாய், பறவைகள் என பெட் அனிமல் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் குறைந்த விலையில் பெட் அனிமல்ஸ் விற்பனை செய்வதாக சொல்லி பலரிடம் பணம் வாங்கிய அப்துல் ஷாகித் அவர் சொன்னபடி எதையுமே கொடுக்கவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட அப்துல் ஷாகித் சிறைக்கும் சென்றுள்ளார். சிறையிலிருந்து விடுதலையான அப்துல் ஷாகித் பாதி விலைக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுப்பதாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக சில தகவல்களை பரப்பியிருக்கிறார். இதை உண்மை என்று நம்பி பலரும் அப்துல் ஷாகித்துக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி முதலியார் பேட்டையைச் சேர்ந்த கொரியர் அலுவலகத்தில் வேலை செய்யும் ராஜா என்பவர் வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை நம்பி பல்வேறு பொருட்கள் வேண்டுமென்று சொல்லி அப்துல் ஷாகித்துக்கு 13 லட்சம் ரூபாய் ஆன்லைனில் அனுப்பியிருக்கிறார். பணம் அனுப்பி 8 மாதங்கள் கடந்த பின்னரும் அப்துல் ஷாகித் ஒரு பொருளை கூட ராஜாவிற்கு கொடுக்கவில்லை. அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டு இருப்பதை உணர்ந்த ராஜா புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அப்துல் ஷாகித் பலரிடம் மோசடி செய்தது தெரிய வந்தது. அப்துல் ஷாகித் செல்போன் சிக்னல் மூலம் அவர் தலைமறைவாக இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என்றும் பிரான்ஸ் நாட்டிற்கு எந்த ஆவணமும் இல்லாமல் அனுப்புவதாகவும் சொல்லி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததும் தெரிய வந்தது. மேலும் அப்துல் ஷாகித்துடன் சேர்ந்து அவரது கூட்டாளிகள் 4 பேர் இந்த மோசடிகளை செய்து வருவதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அப்துல் ஷாகித்தை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இது போன்ற மோசடி நபர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் விழிப்புடன் இருக்குமாறும் புதுச்சேரி போலீசார் எச்சரித்துள்ளனர்.